மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் சற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இந்த தினத்தில் உங்களுடைய பேச்சு திறமையால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிறப்பான தினம்னு சொல்லணும். சொந்தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமை எல்லாம் மாறி ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. சில நேரங்களில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் கூட ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு என்பது ஏற்படும். அனுகூலமான தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு அலைச்சல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருப்பதால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இருக்கும். இணக்கமான நல்ல சூழ்நிலை நிலவக்கூடிய நல்ல தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தன வரவை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ₹1 செலவு செய்ய வேண்டிய இடத்தில் ₹3 செலவு செய்ய நேரிடலாம். சற்று கவனமாக இருங்கள். அதே மாதிரி தேவையில்லாத சில பிரயாணங்களை ஒதுக்குவதும் நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுங்கள். இருந்தாலும் பணவரவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கூடுதலான கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில அவசர முடிவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினமாகத்தான் அமைகிறது. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்து விடலாம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். சில நேரங்களில் இந்த வெட்டி அலைச்சல்மாங்க அந்த மாதிரி வெட்டி அலைச்சல்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரை நல்ல தினமாக அமையிறது. திருஆதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடைகள் இருந்தாலும் கூட நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள், நல்ல பெயரை பெறுவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் உண்டு. நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுக்கு நன்மையே தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இந்த தினம் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும். இதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சுலபமாக கையாள்வீர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் பெரிய ஒரு பலன்கள் ஏற்படும் சொல்ல முடியாட்டாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாகத்தான் இருக்கும். சில அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்த சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை காணலாம்.
உங்களை ஒன்றுமில்லாதவர் என்று ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களுடைய திறமையை அறிந்து வியந்து பாராட்டக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொன்ன சொல் தவறாமல் நீங்கள் நடக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து அனைவரும் வியந்து போவார்கள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான உழைப்புக்கேற்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், நடக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் காதல் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். இருந்தாலும் அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அது ரொம்ப சிறப்பாக செய்து நல்ல பெயரை வாங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம உதிர்க்கக்கூடிய சில சூடான வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடலாம். அதனால் பேசக்கூடிய பேச்சுக்களில் சற்று கவனமாக இருந்தால் இந்த தினம் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணங்கள் என்பது கைகூடும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான காலகட்டமாகத்தான் அமையிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்பவும் முக்கியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு வேண்டாதவங்க இருப்பாங்க, எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தா மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். அதான் புலி பதுங்குவது அப்படிம்பாங்க. அது மாதிரி சில நேரங்கள் நம்ம பதுங்கி தான் நம்ம செயல்படணும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இது அமையிறது. மனசில் உள்ள கவலைகள்லாம் நீங்கும். சில நேரங்களில் மனசில் விடை காண முடியாத சில விஷயங்களுக்கு நல்ல சொல்லுவாங்களே, கேள்வி பிறந்தது என்று நல்ல பதில் கிடைத்தது என்றுங்கிற மாதிரி வரும். அது போன்ற ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான தினம்தான். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் ஒரு நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில்
ஒரு க்ஷேத்திரங்களை பார்க்கறதுக்கோ எதுக்கோ கொஞ்சம் பயணப்படுவீர்கள். அப்படி பயணப்படும் போது அது சுகமான பயணமாக இருக்கும். மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பல பேரும் உங்களுக்கு உதவுவாங்க. நீங்கள் செய்த நல்ல வினைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வெற்றிகரமான நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் விளங்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து செயல்படுங்கள். பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காது, அதனால் நிதானித்து செயல்படுங்கள். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். இந்த தினத்தில் ரொம்ப காதுக்கினிய நல்ல செய்திகள் உங்களை எட்டும். நீங்கள் தவறான முறையில் சில முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் நன்றபடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம்தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் ஏற்பட்டு பின்பே வெற்றிகள் ஏற்படும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.